السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فلما بلغ أشده آتينا حكما وعلما وكذلك نجزي المحسنين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற தொடரில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நேற்று நாம் கேட்டிருக்கிறோம். அவர்களை ஒரு பயணக்கூட்டம் பால் கிணற்றிலிருந்து கண்டெடுத்து அதை சில காசுகளுக்கு நாட்டுடைய அரசரிடம் விற்பனை செய்கின்றார்கள். காசு கொடுத்து வாங்கிய யூசுஃபை தன்னுடைய அரசி மனைவியிடத்தில் இந்த குழந்தையை கண்ணியமாக வளர்க்க வேண்டும், இந்த குழந்தையை நாமே வளர்த்து நமக்கு மகனாக தத்தெடுத்துக் கொள்வோம் என்று ஒப்படைக்கின்றார். வளர்ந்து வருகின்றார். வலம்மா பலக அசுத்தஹு, அவர் பருவ வயதை அடைந்த பிறகு ஆத்தேனாஹு ஹுக்மன் வ இல்மா, அவருக்கு ஞானத்தையும் அறிவையும் நாம் வழங்கினோம். கதாலிக்க நஜிஸில் முஹ்சினீன், நன்மை செய்வோருக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்குவோம். இப்போ அவர் வளர்ந்தாச்சு, அரண்மனையில் தான் வளர்றார், பருவ வயதையும் அடைந்தாச்சு. இப்போ அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், வராவத்துல்லத்தி ஹுவஃபி பைத்திஹா அன் நஃப்சி வகல்லகத்தில் அப்வா, இவர் மீது அந்த ராணி ஒரு மோகம் கொள்கிறாள். தன்னுடைய அரண்மனையினுடைய வாயில் கதவுகளை எல்லாம் அவள் அடைக்கின்றாள். வகல்லகத்தில் அப்வா ஒக்காலத்த ஹைத்தலக், வாசலெல்லாம் அடைச்சதுக்கு அப்புறம் பாயா அப்படின்னு சொல்லி என்ன யூசுஃபை அவள் அழைக்கின்றாள். கால மஅதல்லா, அப்போ யூசுப் நபி சொல்றாரு, அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவர் சொல்கிறார். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, என்னுடைய இரட்சகன் எனக்கு அழகான தங்குமிடத்தை எனக்கு வழங்கியிருக்கின்றான். இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், அவன் அக்கிரமக்காரர்களுக்கு வெற்றி தரமாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறார். அந்த பெண், அந்த ராணி யூசுஃபை தவறான நோக்கத்திற்காக அழைக்கின்றாள். இவர் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி மறுக்கின்றார். வலக்கது ஹம்மத் பி வ ஹம்ம பிஹா, இப்படி நடக்கும்போது விடுவாளா? கோட்டைக்குள்ள அவர் மாட்டிக்கிட்டார், தப்பிச்சு வெளியில போக முடியாது. அப்போ திரும்ப திரும்ப அவள் அழைக்கின்றார், இவர் திரும்ப திரும்ப மறுக்கின்றார். ஒரு கட்டத்தில் வலக்கது ஹம்மத் பிஹி, அவள் இவர் மீது மையல் கொண்டாள். வஹம்ம பிஹா, யூசுப் நபியும் அவள் மீது மையல் கொண்டார். ஆனாலும் லவ்லா அன் ரஆ புர்ஹான ரப்பி, யூசுப் நபி அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை காணவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர் தவறு இழைத்திருப்பார். திடீர்னு அல்லாஹ்வை பற்றி ஒரு சிந்தனை அவருக்கு வரவும், ஐயையோ நாம் இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, சுதாரிக்கிறார். அவர் சுதாரிக்கிறார். கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூ வல் ஃபஹ்ஷா, இவ்வாறு தான் அவரை விட்டு நாம் இழிவையும் தீமையையும் கேவலத்தையும் நாம் செய்தோம், நீக்கினோம். இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், அவர் உள்ளச்சத்தோடு நம்மை நம்பக்கூடிய அடியார்களில் ஒருவர். ஆதலால் நம்ம அவரை இதிலிருந்து நாம் என்ன செய்தோம், காப்பாற்றி விட்டோம். வஸ்தபக்கல் பாப் வகத்தத் கமீசுஹு மின் துபுரின் வஅல்ஃபயா சய்யிதஹா அல் பாப் காலத் மா ஜஸாவு மன் அராத பி அஹ்லிக சூஅன் இல்லா அன் யுஸ்ஜன அவ் அதாபுன் அலீம். அப்போ அவர் என்ன செய்றாரு, நெருக்கடியில் அவள் அவரை விரும்புகிறாள், அவர் அவளை விரும்புகிறார். கடைசியில் அல்லாஹ்வுடைய பயம் வந்ததோட
தப்பிச்சு என்ன செய்றாரு, வெளியே ஓடி வரணும்னு என்ன வர்றார். வந்தா கோட்டை வாயில் கதவு கிட்ட வந்தாச்சு. கதவை வெளியிலிருந்து வர்ற ஆள் என்ன செய்றாங்க, திறக்கிறாங்க. வெளியிருந்து யார் வரா, அரசன் என்ன செய்றாரு, உள்ள வர்றார். ஓஸ்தபக். அப்ப இவளும் என்ன பின்னால துரத்திக்கிட்டே வாரா, பின்னால துரத்திக்கிட்டே வாரா. வந்ததும் அவருடைய சட்டையை பிடிச்சி அவன் இழுக்கிறான். யாரு, ராணி யூசுப் நபியுடைய சட்டையை பிடிச்சி என்ன இழுக்கிறான். அல்ஃபயா சையீதஹல் அதல்பா. கடைசியில் கோட்டை கதவு திறந்தா அங்க அரசர் வந்து என்ன செய்றாரு, நிற்கிறார். இவ்வளவுதான் நடந்திருக்கு சம்பவம். உடனே قالت ما جزاء من اراد باهلك سوءا الا ان يسجن او عذاب اليم. உடனே பிளேட் மாத்திரா. அந்த அரசி சூழ்நிலை வேற மாதிரி ஆயிடுச்சு, வீட்டுக்காரர் வேற வந்துட்டாரு, இப்ப என்ன சொல்லி தப்பிக்கிறது. உடனே என்ன செய்றா, பிளேட்டை மாத்தி போட்டு, இது மாதிரி உன்னுடைய மனைவியை தவறான எண்ணத்தோடு இவர் அணுக முற்பட்டிருக்கிறார், ஆதலால் இவரை சிறைப்பிடிக்க வேண்டும் அல்லது கொடிய தண்டனை இவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிளேட் என்ன செய்றான், மாத்திடுறான். அதாவது யூசுப் நபி தான் அதுக்கு காரணம், நான் சுத்த சைவம் அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன செய்றா, தன்னுடைய கணவன்கிட்ட சொல்றான். காலஹிய ராவத்னி அப்படி வருது 2ஆம் அத்தியாயம் 26ஆம் வசனம். காலஹிய ராவத்னி அன் நஃப்ஸி, இவர்தான் என்னை அழைத்தார், தவறான எண்ணத்தில் இவர்தான் என்னை என்ன செய்தார், மயக்கலானா அப்படின்னு சொல்லி சொன்னார். وشهد شاهد من أهلها وشهد شاهد من أهلها إن كان قميصه قد من قبل فصدقت وهو من الكاذبين وإن كان قميصه قد من دبر فكذبت وهو من الصادقين. அப்ப இப்படி சொன்ன உடனே இந்த நிகழ்ச்சியை அந்த குடும்பத்தில் அங்க இருக்கிற வேற ஒரு ஆள், என்ன ஒரு சாட்சி, இத கண்கொண்ட சாட்சி, ஐ விட்னஸ் ஒரு ஆள் பார்த்திருக்காரு. அப்ப அவ வந்து தன்னுடைய கணவன்கிட்ட முறையிடும் போது கணவன் என்ன செய்றாரு, கேட்கிறார் என்ன நடந்துச்சு. அப்பதான் அவர் சொல்றாரு, என்னுடைய சட்டை முன்பக்கமாக கிழிக்கப்பட்டிருந்தால் நான் பொய்யன், அவர் சொல்றதுதான் உண்மை, நான் தான் என்ன அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்கிறதுக்கு நான் முயற்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இல்ல என்னுடைய சட்டை பின்பக்கமாக கிழிக்கப்பட்டிருந்துன்னு சொன்னா அவ பொய் சொல்றா, நான் உண்மையாளன், நான் இதுல தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இதுக்கு ஒரு சாட்சி, ஆமா அப்படி இருக்குதான்னு நீங்க என்ன செய்யுங்க பாருங்க அப்படின்ட்டு அந்த சாட்சி ஐ விட்னஸ் அரசன்ட்ட என்ன செய்றாங்க, சொல்றாங்க. ஏன்னா உள்ள நடந்து வெளியே யாருக்கும் தெரியாது. அப்ப இந்த ஐ விட்னஸை தவிர வேற யாரும் கிடையாது. அப்போ அப்படி சொன்னதுக்கு பிறகு ஃபலம்மா ரஆ கமீஸஹு, அரசர் பார்க்கிறார் சட்டை எந்த பக்கமா கிழிஞ்சிருக்கு அப்படின்னு. ஃபலம்மா ரஆ கமீஸஹு குத்த மின் துபர், சட்டை பின்பக்கமாக கிழிக்கப்பட்டதை அவர் கண்டபோது கால இன்னஹு மின் கைதி குன்ன இன்ன கைத குன்ன அதீம், இது எல்லாம் உங்களுடைய தகுதித்தங்கள் தான். பொம்பளைகளை சொல்ற எல்லாம் உங்க சேட்டை தான், உங்க சேட்டை இருக்குத, இது மிகப்பெரிய கொடுமையான சேட்டை, மிகப்பெரிய சதி அப்படின்னு சொல்லி அந்த அரசர் நினைச்சாரு சொல்றார். யூசுப் ஆரில் அன் ஹாதா. அப்போ யூசுஃபை பார்த்து அவர் சொல்றார், யூசுஃபே இதை நீ அலட்சியப்படுத்தி விடு, வஸ்தக்ஃபிரி லிதம்பிகி, அவள் செய்த உனக்கு செய்த அந்த குற்றத்திற்காக நீ இதை அலட்சியப்படுத்திரு. தன்னுடைய மனைவியை பார்த்து அவர் சொல்றாரு, நீ உன்னுடைய குற்றத்திற்காக நீ அல்லாட்ட மன்னிப்பு கேள், இன்னைக்கு குந்தி மினல் ஹாத்தியின், நீ தவறிழைத்தவழில் ஒருவனாக இருக்கிறாய், நீ தான் தப்பு பண்ணியிருக்க, நீ அல்லாட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அந்த அரசர் தன்னுடைய மனைவிடத்துல என்ன செய்றாரு சொல்றார். கால நிஸ்வத்தும் ஃபில் மதீனா, அப்போ அந்த நகரத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, பேசிக்கிறாங்க. எப்படியும் வந்துருமே, லேசா வந்து போஞ்சாலே வெளியில என்ன செய்ய மக்கள் என்ன செய்வாங்க, ஊர் வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்களே இல்லையா, வெளியில என்ன செய்றாங்க, பொம்பளைங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கால நிஸ்வத்தும் ஃபில் மதீனா இம்ரஅத்துல் அசீஸ், இந்த அரசனுடைய மனைவி இருக்கால, துராவிது ஃபதாஹா அன் நஃப்ஸிஹி, அவள் இந்த வாலிபரை தன் இச்சைக்கு அவள் என்ன செய்திருக்கிறாள், அழைத்திருக்கின்றாள். அது ஷகபஹா ஹுப்பா, அவர் மீது அவள் மையல் கொண்ட காரணத்தினால் அவரை அவள் என்ன செய்திருக்கிறாள், அழைத்திருக்கின்றாள். அந்த அடிமையும்
அவளை காதலால் என்ன கவர்ந்து என்ன இருக்கிறார், அழைத்திருக்கின்றார். ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்திருக்காங்க. இன்னால நராஹா ஃபீ தலாலின் முபீன். அப்போ இவ நிச்சயமாக வழிகேட்டில் தான் என்ன இருக்கிறாள் என்று நகரத்தை உள்ளவங்க பேசுறாங்க. அவ அழைத்தாள், இவர் போனார், இது மாதிரி நடந்திருக்குது, நிச்சயமாக இது இவ தான் தப்பு பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பொம்பளைங்கள்லாம் வெளியில் என்ன செய்றாங்க, பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இருக்கிற சாதாரணமான ஒரு நிலைதான் அன்றைக்கும் அவங்க எல்லாம் பேசுறாங்க. அப்போ இது வெளியில நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்க. இவ அரசி கேள்விப்பட்டு பலம்மா சமிஅத் பி மக்ரிஹின்ன அரசலத் இலைஹின்ன வஅதத் லஹுன்ன முத்தகம் வஅதத் குல்ல வாஹிதத்தின் மின்ஹுன்ன சிக்கீனா. அவ கேள்விப்பட்டு அந்த பொம்பளைங்களை எல்லாம் அரண்மனைக்கு என்ன செய்றான், அழைக்கிறான். எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி, விருந்து என்ன ஏதோ ஒரு விருந்து, என்ன விருந்து சொல்லப்படலை, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாருடைய கையிலேயும் ஒரு கத்தி என்ன செய்யறான், அந்த அரசி கையில கொடுக்குறான். அதான் முன்னால இருக்கிறத வெட்டி சாப்பிட்றதுன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ பிள்ளை குத்தி சாப்பிடறதா இருக்குதா, அப்போ அந்த வெட்டி சாப்பிடறதா என்ன இருந்திருக்கும். அதனால கத்தியை என்ன செய்யறான், கையில கொடுக்குறான். அப்போ எல்லார் கையிலையும் கத்தியை கொடுக்குறான். வாத்தத்துக்குள்ள வாகனத்து மின் உன்ன சிக்கினன், ஒவ்வொரு கையிலையும் கத்தியை கொடுத்தாள். காலத் அந்த அரசி சொல்கிறாள், உஹ்ருஜ் அலைஹின்ன யூசுப் வா அந்த பக்கமா, எல்லாருக்கும் நான் விருந்து வச்சிருக்கேன், இப்படி என்ன செய், அப்படி போ அப்படின்னு சொல்லி இந்த பொன் பார்க்க போற இடத்துல காட்டுவாங்களா இல்லையா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் போய் ஒன்றும் உட்காந்துருப்பாங்க. அப்போ பொண்ணுடைய கையில் என்ன சாயா எல்லாரும் பரிமாறு அப்படின்னு சொல்லி அப்படி வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா இல்லையா. இது மாதிரி என்ன அப்படி வந்துட்டு போகணும்னு சொல்லி அரசி யூசுஃபை என்ன செய்யறா, அழைக்கின்றாள், இப்படி வான்னு சொல்லி. அப்போ அவர் என்ன செய்யறாரு, அரசி கிட்ட போய்த்தான என்ன அவர் என்ன செய்யறார், வர்றார். ஃபலம்மா ரஐனஹு அக்பர்னஹு கத்தஅன ஐதியஹுன்ன. அவர் அப்படி போகும்போது எல்லாரும் பொம்பளைங்கெல்லாம் என்ன செய்றாங்க, யூசுஃபை பார்க்குறாங்க. யூசுஃபை பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி கையை என்ன செய்றாங்க, முன்னால உள்ள அந்த சாப்பிட்ற ஐட்டத்தை வெட்டுறதுக்கு பதிலாக அவங்க விரல என்ன செய்றாங்க, கையை வெட்டிக்கிறாங்க. குல்ல ஹாஷல் இல்லா. அந்த பொம்பளைங்கெல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, குல்ல ஹாஷல் இல்லா. எல்லாரும் மறைச்சு போய், அப்பா என்ன பேரழகன் இவர், யாரு யூசுப் இவ்வளவு பேரழகானா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, மாஹாதா பஷரா, இவர் மனிதர் கிடையாது, இவரு மனிதரே கிடையாது, இன்னஹாதா இல்லா மலக்கும் கரீம், இவர் என்ன ஒரு கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய ஒரு மலக்கு, இப்படி மனிதத்துல ஒரு அழகை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கையை என்ன செய்றாங்க, அறுத்துக்கிடுறாங்க. அவங்க கையை அறுத்துக்கிடுறாங்க. அப்போ இந்த சம்பவம் அரங்கேறிச்சா. இப்போ அரசி பேசுறான். காலத் பதாலிகுன்னல்லதி லுன்துன்னனி ஃபீ. என்ன எல்லாரும் படிச்சீங்களா, என்னமோ நான் அவரை அழைச்சேன், தப்பு பண்றதுக்கு வச்சேன் போட்டேன்னு சொல்லி பேசுனீங்களா. இப்போ நீங்க பார்த்துட்டு ஏன் கையை வெட்டினீங்க, இப்போ நீங்களும் அவர் மீது ஒரு மையல் கொண்டதுனால இந்த தப்பை பண்ணீங்க, அப்போ என்ன மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா, அவ பதில் சொல்றான். வலகது ராவத்துஹு அன் நஃப்ஸிஹி ஃபஸ்தஅஸம. நான் அவரை விரும்பியது உண்மைதான், ஆனால் அவர் என்ன செய்தாரு, தன்னை காத்து கொண்டார், விலக்கி கொண்டார். வல இல்லம் யஃஅல் மா ஆமுருஹு. நான் சொல்வதை அவர் செய்யவில்லை என்று சொன்னால் ல யஸ்ஜுனன்ன வல யகூனம் மினஸ் சாகிரீன். அவரை சிறையில கொண்டு போய் நான் என்ன செய்வேன், ஜெயில கொண்டு போய் போட்டுருவேன். ஏன்னா அவர் ரொம்ப கேவலமான ஒரு நிலைக்கு என்ன செய்வாரு, ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அரங்கேற்றத்தை நிகழ்த்திட்டு இந்த வார்த்தையை என்ன செய்யறார், அரசு என்ன செய்யறா சொல்கிறார். அப்படி சொல்லும் போதுதான் இதை யூசுப் நபி அவருக்கு முன்னால்தான் நடக்குது. யூசுப் நபி கேட்டுட்டு, கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி. என்னை படைத்தவனே, இவள் தவறான செயலுக்காக வேண்டி என்னை அழைக்கின்றாள், ஆனா அதை விட நான் சிறையில போய் இருப்பதுதான் எனக்கு சிறந்தது. நான் ஜெயில கூட இருந்துடலாம், இந்த தப்பை நான் பண்ணக்கூடாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி யூசுப் நபி என்ன செய்றாரு சொல்றார். இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வ அகும் மினல் ஜாஹிலீன். நீ மட்டும் எனக்கு அருள் செய்யாமல் இருந்தால், இதிலிருந்து என்னை காப்பாற்றாமல் இருந்தால், நான் நிச்சயமாக இவர்களுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகி நான் ஒரு முட்டாளாக என்ன செய்யிருப்பேன், ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லி யூசுப் நபி என்ன செய்றாரு சொல்லி காட்டுறார்.
ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன. அப்போ இவருடைய அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் என்ன செய்தான், ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் என்ன செய்தான், முறியடித்தான். இன்னஹு வஸ்ஸமீஉல் அலீம், அல்லாஹ் நன்கு உற்று கேட்கிறவனும் அறிஞனுமாக இருக்கிறான் என்று 34ஆம் வசனத்துல இருக்குது. சும்ம பதாலஹும் மின் பாதி மா ரஅவுல் ஆயாத் லயஸ்ஜுனுன்னஹு ஹத்தா ஹீன். அப்போ இதுக்கு அப்புறமும் அவர் குற்றமற்றவர்னு தெரிஞ்சாச்சு. யூசுப் நபி குற்றமற்றவர்னு யாருக்கு தெரிஞ்சாச்சு? அரசருக்கு தெரிஞ்சாச்சு. அவர் தானே தண்டிக்கிற இடத்துல இருக்கிறாரு. ஏன்னா தன்னுடைய மனைவி தான் தப்பு பண்ணிருக்காங்கிறதும் என்ன தெரிஞ்சாச்சு. இருந்தாலும் இப்ப என்ன பண்றான்னு சொன்னா, கொஞ்ச நாளைக்கு என்ன ஜெயில இருந்துக்கோ. பொதுவாக அப்படிதான் இப்ப நடக்குது. அதாவது மேல்மட்டமாக இருந்தா என்ன, அவங்க தப்பிக்கிறதுக்காக அடுத்தவங்க என்ன சரி வழியை போட்டுறது. எப்படி நான்லாம் ஈரான்ல என்ன செய்யல, குண்டு போடல, இஸ்ரேலும் சவுதியும் சொன்ன அடுத்த நாள நான் குண்டை போட்டேன்னு சொல்லி இப்ப ட்ரம் என்ன செய்யறான், விழுற அடியில இவன் அவன் தப்பிக்கிறதுக்காக இப்ப வேற ஒண்ணு என்ன செய்யறான் சொல்றான். இது மாதிரி பெரிய இடத்துல உள்ளவங்க என்ன தப்பிக்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு என்ன செய்வாங்க. அப்போ தங்கள் மீது உள்ள அந்த களங்கத்தை துடைப்பதற்காக வேண்டி நீ ஜெயிலுக்கு போ அப்படின்னு சொல்லி யூசுஃபை ஜெயிலுக்கு என்ன செய்றாங்க, அந்த அரசர் அனுப்புறார். சும்மா பதாலஹும் மின் பாதி மா ரஅவுல் ஆயாத், நேருக்கு நேராக நடந்தவைகளை பார்த்து இவர் மீது எந்த களங்கம் இல்லை என்று தெரிந்ததற்கு பிறகு லயஸ்ஜுனன்னஹு ஹத்தா ஹீன், கொஞ்ச காலத்துக்கு நீ என்ன ஜெயில போய் இரு அப்படின்னு சொல்லி யூசுப் நபி என்ன செய்றாங்க, ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ எந்த தவறும் பண்ணல. எங்க இருந்து யாக்கூபுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த மீது 9 பேர் பண்ண சரியில சிக்கி கடைசியில அல்லாஹ்வை பார்த்து என்ன ஒரு அரண்மனைக்குள்ள கொண்டு போய் யூசுப் நபியை கொண்டு என்ன செய்தான், உட்கார வச்சான். இங்க அதை விட பெரிய கடுவா புள்ளி இங்க என்ன இருக்குது. அப்போ இதுல இருந்து என்ன அல்லாஹ் அவரை காப்பாற்றி இப்ப ஜெயில கொண்டு போய் அவரை என்ன செய்யறான், உட்கார வைக்கிறான். இப்ப ஜெயில உட்கார வச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, யாக்கூப் நபிக்கும் யூசுப் நபிக்கும் தொடர்பு அறுந்து போச்சா? திரும்ப யாக்கூப் நபியை யூசுப் நபி சந்தித்தாரா? தன்னுடைய தாப்பனார மகன் யூசுப் நபி சந்தித்தாரா இல்லையாங்கிறது நம்ம ஜெயில் வாழ்க்கைக்கு பிறகுதான் என்ன செய்யும், அது தெரிய வரும். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.